கட்சி ஆரம்பித்து அது எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அது என்றைக்குன்னு கூடிய சீக்கிரமாக கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான பிளான்ஸ் இருக்குது. இதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கான நோக்கமே மெயினாக வந்து ஐயாவும் இந்த அர்ச்சனையாக இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்களே, இது இன்னமும் தொடர்ந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து அப்பத்துலேருந்து அப்பாவை வச்சு இதுவரையிலையும் அப்பா 2016 வரலையுமே அவர் இருந்ததுனால தான் ஓட்டு வங்கி அதிகமாக இருந்துச்சே தவிர, அவர் இறந்ததுக்கப்புறம் 2019, 21, 24 மூணு வருஷமே தோல்வியை தான் சந்திச்சாங்க. இவங்க கூட்டணியோடு சேர்ந்து இவங்க வந்து மக்களுக்காக பாடுபடல. கூட்டணியோடு சேர்ந்து அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பணப்பெட்டியும் ஸ்வீட் பாக்ஸும் வாங்குறதுல அவர் குறியாக இருக்கிறாரு. அது இதே போல் இவங்க என்ன வேணாலும் நடக்கலாம். எங்கள் அப்பாவை சூழ்ச்சியாக கொன்னாங்க. ஐயா வந்து அது இன்னும் வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் அவர் சொன்னால் நல்லது. அவருக்கு எல்லாமே இவங்க தான் கொன்னாங்க அப்படின்றது முழுசாக தெரியும். இருந்தாலுமே அவர் சொல்ல மறுக்கிறாரு. ஏன்னா அவரோட பையன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மறுத்துட்ருக்காரு. அப்போனா இதுலேயே தெரியுது இவங்க 2 பேரும் அரசியல் நாடகம் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் வச்சு. இன்னமும் இந்த மக்கள் வந்து இவங்களை நம்பி ஏமாறாமல் போகாமல் இருந்தால் நல்லது. திருமாவளவன் அண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து வெற்றி வாய்ப்பை சூடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் வந்து இன்னும் இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க மொத்தமாக தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா அவர்கள். அதனால நாங்கள் வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அது என்னைக்கு டேட் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எல்லாமே அதுக்கான அறிவிப்பு வரும், அதை நாங்கள் சொல்கிறோம். அப்போ எல்லாரும் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ண முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.